வாசி கேட்போம். ஏசாயா 9:6-7 வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியும், எப்பேற்பட்ட நரம்பினுடைய பிரச்சனைகளும், எப்பேற்பட்டதான சூழ்நிலை நெருக்கத்தையும் என் ஆண்டவரால மாற்ற முடியும். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நித்திய பிதா. அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் அதிசயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மத்தியில் இருக்கிறதான அருமையான சாமுவேல் பாஸ்டரையா அருமையான அந்த குடும்பத்துக்காக தம்பிக்காகவும் ஜெபம் பண்ணுவார். நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஆமென். ஆமென். தெய்வமே, இம்மானுவேலராகிய தெய்வம் ஆமென் கூட நீங்க தங்கி இருக்கும்படியாக இப்படி சன்னிதானத்துக்கு வந்தோம். ஆமென். ஆண்டவரே, உலக ரட்சகராகிய நீர் தம்முடைய குடும்பத்தாரோடு கூட ஆமென் உம்முடைய நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். இந்த ஸ்தலத்துக்குள்ள வரவேற்கிறோம். ஆமென். தெய்வமே, நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். பிறந்த தெய்வ குமாரராகிய ஆண்டவரே, ஆமென். எங்களை தலைப்பட்டுமாய் தாழ்த்தி ஆமென் வாழ்க்கையில நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பாவங்களில் இருந்து எங்களை விடுதலை உண்டாக்கும்படியாக, வியாதியிலிருந்து எங்களை விடுதலை உண்டாக்கும்படியாக, சாத்தானுடைய மரண பிடியிலிருந்து மீட்கப்படும்படியாக, ஜீவனை உண்டாக்கும்படியாக ரட்சகராகிய கிறிஸ்து எங்களுக்காக பிறந்து அந்த பிறப்பின் நற்செய்தியினுடைய அனுபவம் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்கட்டும். வெளிச்சம் வரட்டும். ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாளில் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீங்க உதித்தொழும்படியாக வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், நரம்பு போராட்டங்களை தெய்வம் மாற்றி போட்டு போய் 4 நாளான சடலத்துக்குள்ள உண்டாக்கிறேன். இந்த சகலத்தில் இருக்கிற நரம்பு பிரச்சனையை மாற்ற மகனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரட்டும். நீங்க விடுதலை உண்டாக்கும். நாங்க வாழும்படியாக, நாங்க வாழும்படியாக எங்களுக்காக பிறந்த தெய்வம் பரிசுத்தமுள்ள இயேசுவான் மகனுடைய வாழ்க்கையை தொட்டு ஒரு பெரிய வெளிச்சம், பெரிய விடுதலை, புதிய வாழ்வு பிள்ளைக்கு கொடுக்க முடியும். சபையாரா சென்று தலைவட்டமாக குடும்பத்திலே சமாதான சமாதான பிரபுவாகிய தெய்வம் தன்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை இந்த நாளில் பிறந்திருக்கிறவர்கள் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது. நித்திய சமாதானம் தங்குவதா மகிமையின் ஆவியானவர் ஆளுகை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 வேதனை துன்பம் நீக்கிடுவார்.